அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்தில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து ரிவைஸ்டு ஷெடியூல் போடுவாங்க. டிஆர்பி போர்ட்லேருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிவைஸ்டு ஷெடியூல் போட்டு ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மேபி ஜூலை ஆகஸ்ட் அது போல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் போல் தான் எக்ஸாம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் படிச்சுட்ருக்காங்கன்னா நீங்களும் அவங்க வேகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் வெளியில் போய்ட்டு படிக்க முடியல, வீட்டிலே படிச்சுட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போகிற டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க. டெய்லி கொடுக்குற வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாருங்க. அதே போல் எம்சிக்யூஸ் புக்லெட் வந்து ஒரு 7 புக்லெட் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த எம்சிக்யூஸ் வந்து புக் பண்ணி வாங்கிடுங்க. அந்த 7 புக்லெட் வந்து மிகப்பெரிய சோர்ஸ் உங்களுக்கு. அதை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வாங்கிடுங்க. அதே போல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு தனி செஷன்லேயே கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணி நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மொத்தமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து ஒரு சில எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் தான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 2 3 2 4 6 3 6 9 சொல்லியிருக்காங்களா. இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா ரோ எக்லான் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 2 3 அகைன் 1 2 3 இது அகைன் 1 2 3 தான். என்ன ரீசன் பாருங்களேன், R2 வந்து R2 by 2 ஆகும். அதே போல் R3 வந்து R3 by 3 ஆகும் டிவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா. இது வந்து உங்களுக்கு ஸ்டில் இது வந்து R1 R2 தான். இப்போ இந்த R2ன்றது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, R2 by 2 போடுறீங்க, R3 வந்து R3 by 3 போடுறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ரோஸ் வந்துருக்கு பாருங்கள். ஒரே மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் உள்ளே உட்காந்துருக்கு. அப்படின்னா ஈக்குவல் ரோஸ் வந்தால் என்னோடய ரேங்க் வந்து 1ங்க. ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1. அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதை சொல்லிக்கோங்க. ஆல் த ரோஸ் ஆர் டிபெண்டன்ட் பிகாஸ் R2 இஸ் நத்திங் பட் 2 times R1, R3 இஸ் நத்திங் பட் 3 times R2, 3 times R1. நீங்கள் இது போட்டு பாருங்களேன். இந்த R2 ரோவை 2 டைம்ஸ்க்கு R1 மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். இந்த இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 வரும், 4 வரும், 6 வரும். அதே போல் R3ன்ற ரோவை 3 times R1 போட்டு பாருங்களேன். R1 வந்து ஃபிக்ஸ்டு, இந்த ரோஸ் தான் ஃபிக்ஸ்டு. அப்போ என்ன ஆகும், 3 அப்புறம் 6 அதுக்கப்புறம் 9 வந்துடும். ஓகே, அப்போ ஒரே ஒரு ரோ வச்சு ரிமைனிங் 2 ரோஸ் நம்மளால் இந்த மேட்ரிக்ஸை எழுத முடியுது. அப்படின்ற பட்சத்தில் இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு வெக்டர் தான் எல்லாத்துக்கும் காமனாக வருது. ஸோ அதனால் லீனியர்லி டிபெண்டன்ட்டு அதனோட ரேங்க் வந்து 1 வரும். பொதுவாகவே இந்த ரேங்க் 1 மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேங்க் 1 மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆகுங்க. செக் பண்ணிக்கிங்க. அதே போல் ரேங்க் 2 வந்து அப்படியே வந்துடும். ஸோ அதனோட டிட்டர்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 வரும். ஸோ அப்போது ரேங்க் 3 இருக்குது அப்படின்னா, ரேங்க் ஃபுல் ரேங்கே வருது அப்படின்னா டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆர்டர்லேயே ரேங்க் வருது அப்படின்னா டிட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த ஆர்டருக்கு லெஸராக வேல்யூஸ் வருது அப்படின்னா டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆகும். ஓகே, ஒரு 4x4 மேட்ரிக்ஸோடைய ரேங்க் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெட் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், கண்ணை முடிக்க சொல்லுங்கள், என்ன ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏகன் வேல்யூஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக் பொறுத்தளவுக்கு 1 டயகனல் என்ட்ரிஸ் தான் எலமெண்ட்ஸ் வரும். மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோஸ் விழுந்துடும். இது வந்து உங்களுக்கு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் டயகனல் மேட்ரிக்ஸாக பார்க்குறீங்க. இந்த டயகனல் என்ட்ரிஸ் வந்து ஏகன் வேல்யூஸ் வந்துமே 1 தான். ஓகே, அப்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு லாம்டா வேல்யூனா கிடைக்கும், 1 வரும். அடுத்து த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், அதாவது லீனியர் சிஸ்டம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி வந்து கன்சிஸ்டன்ட் அப்படி இருந்தால் உங்களுடைய ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பியும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. லீனியர் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட் தான் நாட் ஈக்குவல். இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இன்கன்சிஸ்டன்ட்டு, இது வந்து கன்சிஸ்டன்ட். ஓகே, கன்சிஸ்டன்ட் மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் நாவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு வேல்யூ n, அதாவது இது டைமென்ஷன் வச்சுப்போம். இப்படி இருந்தால் டெட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் நாவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்.
ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து இஃப் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2 3 கொடுத்துட்டாங்க, டிட்டர்மன் நான் கேட்குறாங்க. ஸோ டிட்டர்மன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் தான். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து கேட்டாங்கன்னா இந்த ஏகன் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 × 3 போட்டோன்னா கிடைக்கும், 6ன்னு கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே, அடுத்து இஃப் மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டபிள் அந்த டிட்டர்மெண்ட் நான் இருக்கும் நம்மளுக்கு நான் ஜீரோவாக இருக்கும். ஒரு இன்வெர்ட்டபிள் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோ. இப்போ டெட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ஏ இஸ் இன்வெர்ட்டபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் இன்வெர்ட்டபிள்னா என்ன அர்த்தம்? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, சீதாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து. அடுத்து பாருங்களேன், டைமென்ஷன் ஆஃப் த ரோ ஸ்பேஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ரேங்க்குக்கு ஈக்குவல். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ரோ ஸ்பேஸ் வந்து ரேங்க்குக்கு ஈக்குவல். அடுத்து வந்து ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். இப்போ ட்ரேஸ் வேணும் கண்டுபிடிக்கும், ஒரு மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வேணும்னா ஏகன் வேல்யூஸ் வந்து நீங்கள் சம் பண்ணணும். ஓகே, ஸோ அதே போல் டிட்டர்மன் கேட்டாங்க அப்படின்னா ஏகன் வேல்யூஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். λ1 × λ2 அண்ட் ஸோ ஒன் λn. இது வந்து டிட்டர்மினன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ், ட்ரேஸ் வந்து சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ். ஓகே, அதாங்க சொல்லியிருக்கேன். அதே போல் ட்ரேஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா டயகனல் என்ட்ரிஸை சம் பண்ணுறது தான். இப்போது இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இதனோட ட்ரேஸ் கேட்டாங்கன்னா இந்த 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 டயகனல் என்ட்ரிஸை சம் பண்ணிடணும். ஏபி + சி + டி எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணணும். நான் ஒரு மேட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன், அதனோட ட்ரேஸ் என்னன்றதை சொல்லுங்கள். 1 - 1 1 - 1 இது எல்லாமே 0 என்ட்ரிஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் என்ன, டிட்டர்மினன்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸும் டிட்டர்மினன்ட்டும் சொல்லுங்கள். அடுத்து இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக். இது டெஃபினிஷன், ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a வந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக். If two vectors are linearly independent of the determine not equal to 0. The vectors are linearly independent, அதாவது v1 v2 and so on vn. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனா ஒரு n by n மேட்ரிக்ஸ் வரும். இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0. டெட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த வெக்டார்ஸ் வந்து ஒரு இப்படி ஒரு வெக்டார்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் 0 1 1 இப்படி இருக்குது. இந்த வெக்டார்ஸ் வந்து இது v1 இது v2 இது v3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த வெக்டார்ஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்டானு உங்களுக்கு கேட்குறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, மேட்ரிக்ஸ் போடுங்க. 4 5 6 0 1 1 இது வந்து டெட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க, டெட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி இண்டிபெண்ட், டெட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்தால் டிபெண்ட். இது டிபெண்ட் ஆகிடும். இது வந்து டிபெண்ட் கண்டிஷன், இது வந்து இண்டிபெண்ட் கண்டிஷன். ஓகே, ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணிக்கிங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் காலம்ஸ்னு சொல்லுவோம். டிட்டர்மன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ், ட்ரேஸ் வந்து சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ். இன்னோட்டபிள் இருந்தால் டிட்டர்மன் நாட் ஈக்குவல் டு 0, இது வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன். கன்சிஸ்டன்சி சிஸ்டம் வந்தால் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏக்கு 1bயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை கீ நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளத்தெலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஃபார்முலா புக்லெட்டு, இது வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டுங்க. இப்போ 10 சாப்டருமே என்ன பண்ணியிருப்போன்னா நீட்டாக என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது நீட்டாக கோர்வையாக கொடுத்துருப்பேன். இந்த புத்தகம் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே இந்த புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமான கான்செப்ட் தான் எடுத்து கொடுத்துருப்பேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஐடியாஸு, கீ பாயிண்ட்ஸ், நோட்ஸ் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 10 சாப்டருக்குமே ஒரு சிங்கிள் புத்தகமாக ரெடி பண்ணி பாருங்க. டெரிவேட்டிவ்ஸ்லாம் இவ்வளோ அழகாக எல்லா டிஃபரன்ஷியேஷன் ரூலு, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் மொத்தமும் கொடுத்துட்டேன் பாருங்கள். லெபினிட்ஸ் ரூலு, இப்போ ப்ராடக்ட் டேர்ம்ஸ்க்கு வந்து லிபினிட்ஸ் அப்ளை பண்ணுறது, எந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, இப்போ பேசிக் லாகர்தமிக் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் லெக்ராஞ்சியன் மல்டிபிள்ஸ், அந்த ரூல்ஸ்லாம் போட்டு நான் ப்ராப்ளம் இதெல்லாம் டீச் பண்ணி கொடுத்துட்டே வருவேன். ஸோ சேனலில் பார்த்துக்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸில் வேரியஸ் ஃபார்முலாஸ், கார்ட்டீசியன் ஃபார்மு, பேராமெட்ரிக் ஃபார்மு, அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன் பாருங்கள். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதுக்கு வந்து கார்ட்டீசியன், போலாரு, அப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்ம், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதே போல் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபார்முலா, பெடல் ஈக்குவேஷனுக்கும் ஃபார்முலா. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அதை கொடுத்துருப்பேன். எல்லா ஏரியா ஃபார்முலாவும் இதில் நொறுக்கி எடுத்துருப்பேன். ஸோ இந்த 10 சாப்டருக்கான MCQs வந்து இம்பார்ட்டன்ட் கீ ஃபார்முலா புக்லெட். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒர்த்தான புத்தகம். இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபார்முலா புக்லெட். இது எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் கால்குலஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டார் கால்குலஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், குயிங் தேரி. ஓகே, ஸோ இது ஒரு புத்தகம், இது வந்து ஒரு ஃபார்முலா புக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த MCQs 6000 ப்ராப்ளம் வரும் மொத்தமாக. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இது 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், டெக்காப் ரூல் ஆஃப் சயின்ஸ் வச்சு எவ்வளோ பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வீடியோ கொடுத்துட்டேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துருங்க.
இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இருந்தால் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்ன வரும், ஆல்ஃபா பை பீட்டா, பீட்டா பை காமாவுடைய ஆல்ஃபாவுடைய ரூட்ஸ் என்ன வரும், அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றது கண்டிஷன்ஸ் போட்டு நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இது போல் நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே என்ன பண்ணலாம், உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொடுத்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே போதும். நான் நிச்சயம் சொல்கிறேன், இந்த கொஷின் புக்கில் தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஒரு 3 புக்லெட் வரும். எவ்வளோ பெரிய ஸ்பைரல் பார்த்தீங்களா, பாருங்கள். இந்த ஸ்பைரல் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், பெரிய 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 ஸ்பைரல் இதை பாருங்கள். இது போல் ஸ்பைரல் வந்து 3 புக்லெட் வரும். இது ஒரு புக்லெட்டுங்களா, இந்த புக்லெட் ஒன்று இதை பாருங்கள், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த புத்தகம் தனியாக, இது ஒரு புத்தகம் ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும். மொத்தம் இது சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். அது டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா சாப்டரும் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் வருவேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். இது ஒரு புத்தகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பைரல்லே பார்த்தீங்கன்னா 2 புத்தகம் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், இன்னொரு புத்தகம் ஷோ பண்ணுறேன். இந்த புத்தகம் இதை பாருங்கள். இதே உங்களுக்கு 2 ஒன்று வந்து அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி ஆரம்பிக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆரம்பிக்கும். இந்த ரெட் கலர் புத்தகமே 2 வரும். அப்புறம் ஒரு சாப்டர் வைஸ் புத்தகம் தனியாக இருக்கும். 2500 ப்ராப்ளம் தனியாக போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எவ்வளோ ஏரியாவையுமே வெறும் எம்சிக்யூஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், சிமெட்ரிக் பாலினாமியல்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்னு ஒரு மோனிக் குவாட்ரிக் பாலினாமியலாக இருந்தால் ரூட்ஸ் வந்து குவாட்ரிக்னா 4th டிகிரி ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு கொடுத்துருவோம். அப்போ இதனுடைய ஈக்குவேஷன்ஸோட என்ன ஃபார்மேட்டுக்கு வரும் அப்படின்றது நானுங்க இதெல்லாம் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஷின் பாருங்கள், அப்படியே சொல்யூஷன் இங்கே போட்டுருங்க. இதோ போட்டேன் பாருங்கள். அந்த கொஷினுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கும். ஒரு கொஷினுக்கும் நீங்கள் சொல்யூஷன் இல்லாமல் இந்த புத்தகத்தை பார்க்க முடியாது. எல்லா கொஷினுக்குமே என்ன பண்ணியிருப்பேன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பேன். ரொம்ப ஒர்த்தாகவும் நீட்டாகவும் ரெடி பண்ணியிருப்பேன். பார்த்தோன்னே படித்து புரிஞ்சிக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இது வந்து 3 கொஷின் பேங்க் ஸ்பைரல் வந்துருச்சிங்களா. இன்னொன்று பாருங்களேன், இது என்ன சொல்லுங்கள், யூடியூப்பில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண கிளாஸ் நோட். யூடியூப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். மொத்த ப்ராப்ளத்தையும் ஒரு புக்லெட்டாக போட்டேன். ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் நான் கொடுத்தது தான் பாருங்கள். எல்லா ஃபார்முலாவும் நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் மொத்தமும் என்ன பண்ணிட்டேன், ஒரு புத்தகமாக போட்டேன். ஓகே, ஒரு டாப்பிக்குள்ளே போயிடுவேன். இப்போ லீனியர் அல்ஜிப்ராக்குள்ளே போயிட்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அதை மட்டும் நான் தனியாக கிளாஸ் போட்டிருப்பேன். குரூப் ஹோமோமார்ஃபிசம் தனியாக கிளாஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது ரெசிடியூஸு அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கியூமெண்ட் பிரின்சிபலும் ரவுச்சஸ் தியரம் அதை மட்டும் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்புறம் ஸ்டாட்டிக் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின், டெஸ்டிங் ஹைபாத்திசிஸ், அப்புறம் லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர் அண்ட் சீரியஸ் ஆஃப் டேர்ம்ஸ், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பேன், நீட்டாக எம்சிக்யூஸ் போட்டு டெஃபினேஷன் கொடுத்து பக்காவாக கிளாஸ் கொடுத்துருப்பேன். அந்த புத்தகம் தான் இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இதோ பாருங்கள், 2023 சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ இந்த காம்போ மெட்டீரியலை மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். 7 புக்லெட் வரும். இன்னொரு புக்லெட் கொடுக்குறேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் டெஸ்ட் சீரியஸ் போட்டேன்ல, அந்த புக்லெட்டு சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போட்டிருப்பேன். இதோ பாருங்கள், இதுதான் அது. சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு. ஓகே, ஸோ இந்த 7 புக்லெட்டு வாங்கிக்கிட்டு நான் போகிற கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக புக் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை கவர் பண்ணிடணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம புதுசாக படிக்கக்கூடாது, டெய்லி டெஸ்ட்டு தான் அடிக்கணும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த புக்ஸை வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஸோ அப்படியே இந்த நம்பரில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயும் ஆட் பண்ணிவிடுவேன். குரூப் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் உங்கள் நம்பரை சேர்த்து விட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் புக் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் பில் அனுப்பிடுவேன். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து வெறும் டெஸ்ட்டு தான், டெய்லி டெஸ்ட் அடிப்போம். அதுக்குள்ளே நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிட்டு என்னோட டெஸ்ட் டேஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.